ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். சேப்பங்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கலாம். நம்ம சேப்பங்கிழங்க ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். என்னோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாச்சும் நெகட்டிவ் இருந்தா கூட கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்ப எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க, சேப்பங்கிழங்கோட கலர்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். இப்ப நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா சேப்பங்கிழங்கையும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 4 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்கு இதுல போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்குல கூட 2 ரெசிபி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நீங்க பாருங்க. இப்ப 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். அப்புறம் இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சேப்பங்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம், அதனால கொஞ்சமா பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை சிம்ல வச்சுதான் செய்யணும், இல்லாட்டி கருகிடும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். சேப்பங்கிழங்கெல்லாம் நல்லா சுருங்கி மொறுமொறுன்னு ஆயிருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட சேப்பங்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களும் உங்க வீட்டுல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.